வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் சார்பாக மறைந்த வணிக காவலர் சுதேசி நாயகன் வணிகர்களெல்லாம் வணிக சங்கங்களத்தை எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து ஒரே கொடையில் கொண்ட மறைந்த வெள்ளையன் அவர்களுக்கு இரங்கலை தெரிவித்துக் கொண்டு கடந்த 11ஆம் தேதி கோவையில் ஜிஎஸ்டி கலந்தாய்வு கூட்டம் என்று அழைத்து அதில் கருத்து கேட்கப்பட்ட கருத்தை வணிகர்கள் அன்னபூர்ணா உரிமையாளர் வணிகர்கள் அந்த கருத்தை சொல்லும்போது எல்லாம் அப்படியெல்லாம் சிரித்து மழுப்பி கேட்டுக்கிட்டு அடுத்து 2 நாள் கழித்து அவர்களை நிர்பந்தப்படுத்தி மன்னிப்பு கேட்கும் வகையில் மத்திய அரசு நடந்து கொண்டதை தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களுடைய பேரமைப்பு வன்மையாக கண்டிக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு, அவங்க கட்சிக்குள்ளேயே ஏதோ ஒரு சூழ்நிலைகள் நடந்ததுன்னா அதை படம் பிடித்து வெளிப்படுத்தி அவர்களை அசிங்கப்படுத்துவது அவர்களுடைய எண்ணம். வணிகர்களை அவர்கள் எந்த வகையிலையுமே தொட்டுக்கக்கூடாது. இன்றைக்கி 140 கோடி மக்களுக்கும் 1/3 வரியை ஈட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் வணிகர்களுடைய அமைப்பு, வணிக சங்கங்கள். இந்த மத்திய மாநில அரசுக்கு கூட இணக்கமாக இருந்து வணிக சங்கங்களை நடத்தி வணிகர்களை எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து எல்லாத்தையும் ஒரு முறையாக வரியை கட்ட சொல்லக்கூடிய அமைப்பு வணிகர் அமைப்பு. இந்த வணிகர் அமைப்பை கூப்பிட்டு வச்சு ஏற்கனவே எந்த வரி போட்டாலும் எந்த அரசு, இந்த அரசு இல்லை, எந்த அரசு இருந்தாலும் வணிகர் சங்கங்கள் அழைத்து உட்கார்ந்து கேட்டு அந்த வரியை அமலுக்கு கொண்டு வரணும். அப்போ தான் அதோடைய குறை நிறைகள் தெரியப்படுத்தும். ஏதோ ஒரு நிதியமைச்சர் வந்து உட்காந்துக்கிட்டு 10 வருஷமாக கிட்டத்தட்ட ரொம்ப அவங்க தாண்டோனித்தனமான முடிவை தான் எடுக்கிறாங்க. கடந்த 3 மாதத்துக்கு முன்னாடி கூட தென்பகுதியில் ஒரு கருத்து கேட்கும் பொதுக்கூட்டத்தில் பொது மேடையில் பொதுமக்களை ஒரு கருத்து கேட்கும்போது இது ஒன்றும் மலேசியா, ஜப்பான், சிங்கப்பூர்லாம் இல்லை, இந்தியா அப்படிங்கிற ஒரு கருத்தை ஒரு அவமானமாக பேசக்கூடிய அளவுக்கு நடந்துக்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா இந்த முரண் மட்டும் இல்லை, ஏற்கனவே தென்பகுதியில் வெள்ள பாதிப்பு மிகப்பெரிய அளவில் வணிகர்கள் கடைகள்லாம் சேதமடைஞ்சு தூத்துக்குடி மாவட்டம், நெல்லை மாவட்டம்லாம் மிகப்பெரிய அளவில் பாதிப்படைஞ்சு கிடக்கும்போது அந்த அம்மாட்ட கேட்குறாங்க. அந்த அம்மா கேலி கிண்டலமாக பேசிட்டு போனாங்க. என்ன பெருசாக வரி கொடுத்துட்டாங்க, என்ன தந்துட்டாங்க அப்படின்னு. அவங்க ஏதாவது ஒரு குறை சொல்லணும்னா மாநில அரசை சாடுறது, மாநில அரசை சாடி வணிகர்களுக்கு எதுவுமே செய்கிறதே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னாச்சுன்னா ஜிஎஸ்டியை வந்த உடனே நாங்கள்லாம் அதுக்கு கொடுத்துருக்கோம், குரல் கொடுத்துருக்குறோம், கடிதம் மூலமாக கொடுத்துருக்குறோம். என்ன சொல்லியிருக்கோம் சொன்னோம்னா எல்லாத்தையும் ஒரே முறையாக்குங்க. இப்போ 5, 12, 18, 28 அப்படிலாம் இல்லாமல் எதுவாக இருந்தாலும் ஒரே முறையாக அந்த விகிதாச்சார அடிப்படையில் வச்சுருந்தோம்னா எந்தவித கேள்விக்கும் பிரச்சனை இருக்காது. ஏற்கனவே அந்த ஓட்டல் உரிமையாளர் சொல்லும்போது அழகாக சொல்கிறாங்க அந்த விஷயத்த. இந்த மாதிரி இருக்குது, எங்களுக்கு கம்ப்யூட்டர் கூட திணறுதுங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அதை யதார்த்தமான வார்த்தை, அதெல்லாம் யாரையும் கேலி கிண்டலாக பேசணுங்கிற அவசியம்லாம் இல்லை, அழகாக சொன்னாங்க. அதை கூட அவங்க கவனத்தில் எடுத்துக்கிடாமல் நிருபத்தின் அடிப்படையில், ஏன்னு கேட்டாங்கன்னா இது மிரட்டல் தோணும். இப்போ இன்றைக்கி 140 கோடி மக்களுக்கும் இது சாரும். எப்படின்னா பார்த்தியா, பெரிய அன்னபூர்ணா ஹோட்டலில் இருக்கக்கூடிய ஆளையும் நாங்கள் மன்னிப்பு கேட்க வச்சிட்டோம், நீங்கள்லாம் ஒரு சாதாரண ஆள், ஒழுங்காக இருந்துக்குங்க அப்படிங்கிற பதில் தான் அந்த பதில். இதை நாங்கள் ஏற்கனவே நேற்று ஒரு யூடியூப் சேனல்லாம் கொடுத்துருக்குறோம். இன்றைக்கி இந்த மீடியாக்களோட சொந்தங்களில் சொல்கிறோம், நீங்கள் வெளிப்படுத்துங்க. நிர்மலா சீதாராமன் அம்மாவுக்கு என்னென்னு சொன்னோம்னா அவங்க ஏதோ வானத்திலிருந்து இறங்கி வந்த மாதிரி ஒரு நிலை எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும். அதனால் அந்த அம்மா திருத்திக்கணும். ஏற்கனவே உண்மையிலே பெரிய விஷயம் என்னென்னு சொன்னோம்னா, யாராவது ஒரு ஆள் சத்தம் போடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவர் அண்ணாமலை அங்கேருந்து வர சொல்கிறாரு, நாங்கள் மன்னிப்பு கேட்குறோங்கிறத சொல்கிறாரு. ஆனால் உண்மையில் அண்ணாமலையோடு பாராட்டணும். ராஜா காலையில் என்ன சொல்கிறான்னு சொன்னோம்னா, தப்பு எல்லாமே உங்கள் ஆள்கிட்ட தான் இருக்குது, வணிகர்கிட்ட தான் இருக்குது, எங்கிட்ட எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறார். இதை என்ன சொல்கிறாரு கேள்வி கிண்டலமாக இன்றைக்கி கூட ப்ரெஸ் மீட்டில் காலைல சொல்கிறாரு, அப்பத்தாக்கு வரி அம்பானிக்கு வரி இல்லை அப்படின்னு சீமான் சொன்னதை கோடிட்டு காட்டுறாரு. அப்பத்தாக்கு எந்த ஊரில் வரி போட்டிருக்குன்னு அவருக்கு தெரியல. சிறு வணிகம் பண்ணக்கூடிய விதவைகள், பெரியவர்கள், முதியோர்கள்லாம் இந்த சீடை, முறுக்கு, வத்தல் இதெல்லாம் பாக்கெட் பண்ணி விற்கிறவங்க அவங்க அந்த பெரியவங்க தான். அதனால தான் அவர் அந்த கருத்தை அவர் சீமான் சொன்னார். அப்பத்தாவுக்கு வரி, அம்பானிக்கு வரி கிடையாது அப்படிங்கிறத சொன்னார். ஏற்கனவே பார்த்திங்கன்னா
பல விதங்களில் இருக்குது சிக்கல். அதெல்லாம் ஒழுங்குபடுத்த வேணுங்கிறத தமிழ்நாடு அனைத்து வணிக சங்க பேரமைப்பு கேட்டுக்குது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து கருத்து கேட்பு கூட்டத்தில் யார் வந்து இது மாதிரி ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு மிரட்டுறது தான் இந்த மத்திய அரசுக்குடைய வேலையாக இருக்குது. தொடர்ச்சியாக வந்து எந்த ஒரு ஆலோசனையாக இருந்தாலும் அது வந்து வணிகர் சார்பில் வந்து விசாரிச்சு அது கருத்து கேட்டு தான் வந்து வெளிப்படுத்துவாங்க. ஆனால் மத்திய அரசாங்கமே வந்து வணிகர் சங்கத்தில் வந்து இது வரைக்கும் அடைச்சிருக்காங்களா? அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? இது வரைக்கும் மத்திய அரசுன்னு இல்லை, மாநில அரசுமே அது செய்கிறதில்ல. எந்த ஒரு வரி போட்டாலும் என்ன பண்ணணும்னு சொன்னோம்னாச்சுன்னா அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் அமைச்சர்கள் இருப்பாங்க. வணிகர் சங்கங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி வரி போட போகிறோம், இந்த வரி போட்டால் இது சரியாக இருக்குமா, இது நல்லா இருக்குமாங்கிற கருத்து கேட்கறது எங்கேயுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் எந்த கூட்டம் போட்டாலும் எந்த சங்கங்களையும் கூப்பிட்றதில்ல. அவங்களுக்கு ஆதரவானவர்கள், இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டு இருக்கக்கூடியவர்களை கூப்பிட்டு வச்சு அந்த கூட்டத்தை போட்டுருவாங்க. இவர் கூட ஏதோ அந்த கூட்டத்தில் வெளிப்படுத்திட்டாங்க, அவங்களுக்கு நல்ல பழக்க வழக்கம் இருக்குங்கிறதுனால இதெல்லாம் சொன்னாங்க. அவங்க அதை ஏதோ நினச்சிக்கிட்டு போயிட்டாங்க. அது பெரிய லெவலில் இன்றைக்கி இந்தியா முழுக்க பேசும் பொருள் ஆகி போச்சு. அதனால் அவர் அந்த மன்னிப்பு கேட்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறாங்க. அவர் மன்னிப்பு கேட்கலை, 140 கோடி மக்களையும் மன்னிப்பு கேட்க வச்சுருக்காங்கிறது எங்களுடைய கருத்து. காரணம், நாளைக்கு ஏதாவது கலந்தாய் கூட்டம் போட்டாலும் நம்மளுக்கு இருக்கிற தேவையில்லாத வேலை அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கக்கூடிய பயமுறுத்தல் அவங்க பண்ணுறாங்க. மத்திய அரசாங்கத்துடைய பிஜேபி தலைவர் அண்ணாமலை பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார். ஆமாம், இல்லை அது 100%. அவர் என்னன்னு சொன்னோம்னா கோவையில் இருக்கிறாரு, ஒரு ஓட்டு வங்கி சரிஞ்சிடக்கூடாது, வணிகர்கள்ட்ட 21 லட்சம், தமிழ்நாட்டில் 21 லட்சம் வணிக குடும்பங்கள் இருக்கிறோம், அதனால் நம்ம எதுவும் பேசலைன்னு சொன்னோம்னா நாளைக்கு இவங்க போர்க்கொடி தூக்கிடுவாங்கிற ஒரு அச்சத்தில் முன்கூட்டி பயங்கரமாக மன்னிப்பு கேட்குறாரு. அவர் நாங்கள் வரவேற்கிறோம். இது மட்டும் இல்லை, ஏற்கனவே மாநில அரசு லூலுங்கிற மார்க்கெட்டை கொண்டு வரும்போது நான் ஒரு செங்கலை கூட வைக்க விட்டால் நாங்கள் உடனே பார்ப்போனாரு. அவர் பார்க்கல. அவர் சொல்கிறதோட நிப்பாட்டி வர தவிர செயல் வடிவத்தில் கொண்டு வந்ததே இல்லை. ஏற்கனவே பார்க்க போகிறதா இருந்தால் ஒவ்வொரு முறையும் சில விஷயத்தை இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ ஹெச் ராஜா காலையில் சொல்லியிருக்க அறிக்கையெல்லாம் பார்த்தா எங்களுக்கு வேடிக்கையாக இருக்குது. யதார்த்தமான வணிகர் தான் தப்பு பண்ணாங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். எனக்கு எந்த இடத்துலையும் கருத்து கேட்கக்கூடாதா? இந்த சுதந்திர நாட்டில் கருத்துரிமை வாக்குரிமை எப்படி இருக்குது, அது கருத்துரிமை இருக்குல்ல நம்மகிட்ட, அது சொல்லணும்ல. கோவை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மாநகராட்சி தெளிவான விளக்கம் கொடுக்குறாங்க. வணிகர்கள் அவங்களும் வந்து அதை தான் சொல்கிறாங்க, அதாவது மன்னிப்பு தவறுன்ற மாதிரி தான் அவங்களுக்கு சரியாக ஒரு ஐயா இதில் என்ன பாருங்கள், நான் தான் ஒரே வார்த்தையில் சொல்லிடுறேன் பாருங்கள். 140 கோடி மக்களையும் அவங்க ஒரு இந்த மிரட்டல் தோணியில் உட்காந்து தான் மன்னிப்பு கேட்க வச்சுருக்காங்க. இப்போ அவர் மன்னிப்பு கேட்டது அவர் மட்டும் கேட்டதுக்கு இல்லை, எங்களை எல்லாரும் தான் வணிக அமைப்புகளும் சரி பொதுமக்களும் சரி எல்லோரும் தான் நல்லா சாடுறாங்க. அவங்க மிரட்டி, அது மிரட்டலைன்னா ஒரு பயமுறுத்தல் மிரட்டல். ஒரு உதாரணத்துக்கு கேட்டாச்சுன்னாச்சுன்னா ஒரு அறிக்கையே ஒரு இடத்துல வந்திருக்கு. எப்படி வந்திருக்கு பாருங்கள், இந்த மாதிரி பண்டிகை காலங்களில் இந்த மாதிரி ஸ்வீட்லாம் தரம் குறைஞ்சிருக்கு, இவங்க பெரிய அளவில் அதை பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்குறோம், மாநில அரசு அதை பரிந்துரை பண்ணன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு சொன்னோம்னா அது ஒரு மிரட்டல் தானே. இது எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாதோட நம்மளே பாதிக்கப்படக்கூடாது, எந்த வணிகம் நம்மளால் பாதிக்கக்கூடாதுங்கிற அடிப்படை எடுத்து தான் அவர் அப்போ அந்த வருத்தத்தை தெரிவிக்கிறார். அந்த இடத்துல வருத்தத்தை தெரிவித்தது மன்னிப்புங்கிறது பல விதத்தில் இருக்குது. அதெல்லாம் என்ன பண்ணியிருக்குன்னு சொன்னோம்னாச்சுன்னா ஒரு இடத்துல மன்னிப்பு கேட்குறோம்னா அதை வெளியே விடக்கூடாதுங்கிற கருத்து தானே. இதுதானே விஷயம். ஜனநாயகத்தில் இருக்குது, முறையாக இருக்குது. அதை போய் வெளியே வந்து நான் சொல்லி அசிங்கப்படுத்தணுன்னு தான் நினைக்கிறாங்க. மத்திய அரசாங்கத்தை தரப்பு பொருள் எடுக்க முடியும். என்னது மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து இது என்ன இருக்குது? அதாவது இந்தியாவில் பிறந்திருக்க ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஆளுகிற அரசு, மாநில அரசாக இருந்தாலும் மத்திய அரசாக இருந்தாலும் அதை எடுத்து கண்டிப்பாக குரல் கொடுக்க முடியும். குரல் கொடுப்பாங்க, குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அது ஒரு மாற்று கருத்தே கிடையாது. அதனால் மிரண்டு போய் அவங்க சொல்கிறதுக்கு பயந்து இருந்து பணிஞ்சு அமைப்பெண்ண கலைச்சிட்டா போக முடியும்? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதில் என்ன மாற்று கருத்து இல்லை. நிர்மலா சீதாராமனை எதிர்த்து நாங்கள் எங்களுடைய வணிக சங்கங்கள், தோழமை சங்கங்கள், பொதுமக்கள் அழைத்து கருத்து கேட்டு ஒரு நல்ல முடிவை எடுத்து மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை மிகப்பெரிய அளவில் அறிவிப்போம். நாங்கள் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஸ் மீட்டில் அவங்க மீட் பண்ணும்பொழுது அவருடைய வாய்ஸ் வந்து அந்த மன்னிப்பு கேட்டேன் அப்படின்றது வந்து அதில் ரெக்கார்ட் ஆகலை. ஆனால் இதை வந்து கிரியேட்டிவ் பண்ணி பண்ணுறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை அதுக்கு அண்ணாமலே சொல்லிட்டார். இருங்கண்ணே அதாவது இந்த பாருங்கள், நல்லா பாருங்கள், எங்கே இருக்கிறார் அண்ணாமலைன்னா கல்விக்காக போயிருக்காரு, படிப்புக்காக போயிருக்காரு. அங்கேருந்து உடனே அவர் சொல்கிறாரு, அவர் மன்னிப்பு கேட்டதுக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுன்னு அவர் தானே சொல்கிறாரு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அழகாக கொடுத்துருக்காரு, பேப்பரில் வந்திருக்கு, செய்தி வந்திருக்கு. இல்லை அது அரசியலாக்குறது அவங்க வேறு, அரசியல் பண்ணுறவங்ககிட்ட போய் கேட்கணும் அந்த வேலையை. நான் என்ன சொல்ல வரேன்னா, வணிகர்கள் ஒரு கருத்து கேட்பு கூட்டத்தில் உட்காந்து கேட்கும்போது அந்த கருத்து கூட்டத்தில் என்ன, நீ ஒரு கருத்து கேட்குற என்ன சொல்ல போகிறோம், அந்த இடத்துல நம்ம கருத்து தப்புன்னு சொன்னோம்னா அதை சொல்லி பதிவு பண்ணிட்டு போகலாம்.
அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு 5% ஸ்வீட்டுக்கு, 12% காரத்துக்கு, 18% பிரெட்டுக்கு, 28% இப்படிலாம் வரி இருக்கிறத ஒழுங்குபடுத்துங்க அப்படின்னு தான் எல்லாரும் கேட்குறாங்க. இன்றைக்கி நம்ம கேட்கல, வணிகர் சங்கங்கள் கேட்குறத விட பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வரைமுறைப்படுத்துங்க, அதை சிக்கலாக இருக்குங்கிற கருத்தை வச்சுருக்காங்களே. இப்போ இல்லையே, 9 ஆண்டுகள் ஆயிடுச்சுல்ல. அதே அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதிகார திமிர்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது நிதியமைச்சர் வந்து ஏற்கனவே ஒரு பக்குவம் இல்லாத நிலைமையில் தான் ஜிஎஸ்டி வரம்புக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அந்த ஜிஎஸ்டி வரம்புக்குள்ளே இருக்கிறவங்க அதை ஒழுங்குபடுத்தி கொண்டு போகணும். தொடர்ந்து வந்து இதே மாதிரி தான் வந்து எச்சரிக்கையா ஓட்டு வாங்கி இருக்காங்க. வந்தா இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. மத்திய அரசு இது வரைக்கும் அந்த அளவுக்கு யாரும் அதாவது பொருள் கொடுத்ததில்ல. நீங்க முதல் வாரி பொருள் கொடுக்குறீங்க. இதுக்கான இல்லை இருக்கு பாருங்கள், வணிக சொந்தத்தில் இருக்கக்கூடிய வெள்ளையனாச்சி விட்டுட்டு போன பணியை நாங்கள் எடுத்து செய்யணுங்கிற ஒரு மனநிலைக்கு வந்ததுனால இன்றைக்கி உங்களெல்லாம் கூப்பிட்டுருக்குறோம். ஏற்கனவே தலைவருடைய அடக்கம் முந்தா நாள், நேற்றுலாம் முந்தா நாள் நடந்தது. நைட்டு அடக்கம் பண்ணிவிட்டு நேற்று தான் வந்தேன். நேற்றே உங்களை கூப்பிடணும்னு நினச்சேன். நேற்று வாய்ப்புகள் இல்லாததுனால நீ கூப்பிட்டுருக்குறேன். எந்த ஒரு வணிகர்களுக்கு பாதிப்புனாலும் முதல் குரல் கொடுக்கக்கூடிய அமைப்பு தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கங்களுடைய பேரமைப்பு தான் இருக்கும். அதில் மாற்று கருத்தே இருக்காது. இல்லை நிர்மலா சீதா நிதியமைச்சராக இருந்தாலும் சரி, பாரத பிரதமராக இருந்தாலும் சரி, இங்கே அண்ணாமலையாக இருந்தாலும் சரி, இங்கே ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் வணிகர்களுக்கு ஒரு பிரச்சனைனா முதல் வாங்கி கொடுக்கக்கூடிய குரல் தமிழ்நாடு அனைத்து வணிக சங்க பேரமைப்பு தான் இருக்குங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் அந்த இடத்துல. ஆனால் இதில் தொடர்ந்து பல்வேறு குளறுபடிகள் இருக்குங்கிறத நம்ம எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அந்த இடத்துல நம்ம ஒன்றும் தப்பாலாம் சொல்லலையே, பல்வேறு குளறுபடிகள் இருக்குது. வணிகர்கள்லாம் யார்? ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வாங்கி ஒரு 5 ரூபா 2 ரூபா 1 ரூபா வச்சு விற்கக்கூடியவர்கள். நாங்கள் அரசுக்கு முறையாக வரி கட்டுறோம். வரி கட்டாமல் இல்லையே. இல்லை, வரி கட்டாமல் இருக்கக்கூடிய பொருள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நிறைய இருக்குல்ல. மதுக்கு அது போட்டுட்டு போகலாம், மதுக்கெல்லாம் போடுறதில்ல. இன்னொரு குறிப்பான விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த தேர்தலில் ஆட்சி அமைக்க போகிற காலகட்டத்திலேயே பாரத பிரதமர் ஆட்சி அமைக்க போகிற சூழல் வரும்போது இந்த அம்மா எங்கேயாவது நின்று தேர்தல் நின்று ஜெயிச்சுடும் என்னென்னா தோற்றுருவோங்கிற காலக்கு அடிப்படையில் நின்றுக்கிட்டு எப்போவுமே பாரத பிரதமர் அண்டி நின்று ஏதாவது ஒரு பொறுப்பு நியமனமாக போயிடுறாங்க உள்ள. அதுக்கப்புறம் அவங்க ஒரு பொறுப்பை கொடுத்துட்றாங்க. இந்த அம்மா எங்கேயாவது தேர்தல் நின்று ஜெயிச்சாங்கன்னா அதனுடைய கஷ்டம் மக்களுடைய சூழல் தெரியும். இந்த சட்டமன்ற உறுப்பினர் ஆனந்த் சீனிவாசன் வந்து எங்கள் ஓட்டத்துக்கு வருவாங்க, ஜிலேபி சாப்பிடுவாங்க, சட்டம் போடுவாங்க, இதெல்லாம் வந்து பொது வழியில் பேசலாம். இல்லை, அது வானதி சீனிவாசனுக்கும் அவங்களுக்கு எம்எல்ஏவுக்கும் அந்த கடை உரிமையாளர் கூட நட்பு அடிப்படையில் அவங்க யதார்த்தத்தை தான் அந்த இடத்த பதிவு பண்ணியிருக்கும் போது சொல்லலாமா? இல்லை, யதார்த்தத்தை தான் பதிவு பண்ணும்போது அந்தம்மா வரும்போதே அதை கேட்குறாங்கங்கிறத சொல்கிறாங்க. எப்படின்னாச்சுன்னா ஹோட்டலில் என்னென்ன சாப்பிட்றாங்கன்னு பொது வழியில் பேசலாம். இல்லை, பொது வழியில் பேசலாம். அது எப்படி பேசுகிறாங்க? அந்த அம்மா யதார்த்தத்தை தானே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? என் கடைக்கு வருவாங்க, இவங்க கூட எம்எல்ஏ கூட என் கடைக்கு வருவாங்க. அது ரிக்வஸ்ட்டாக சொல்கிறாங்க. அது அதிகாரமாக சொல்லவே இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு? எம்எல்ஏ கூட என் கடைக்கு வருவாங்களே, அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது அந்த கஷ்டம் அப்படிங்கிறது ஆதங்கத்தை அந்த இடத்துல நிதியமைச்சர்கிட்ட வைக்கிறாங்க. நகைச்சுவைக்காக பேசப்பட்டது. சுதேசி பொருட்களுக்கு வந்து முக்கியத்துவம் தரணும்னு கல்யாணம் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஆமாம், இதை வந்து இப்போ நடைமுறைப்படுத்துறதுக்கான சாத்தியம். அதாவது தலைவர் எடுத்த போராட்டங்கள் அத்தனை போராட்டங்களும் மக்கள் சார்ந்து, தமிழினம் சார்ந்து, வணிகர் சார்ந்து தான் இருந்திருக்கு. அதுக்கு நாங்கள் தமிழ்நாடு அனைத்து வணிக சங்க பேரமைப்பு தொடர்ந்து குரல் கொடுத்துருக்கோம். அவங்க கூட இணைஞ்சு பணியாற்றிருக்கிறோம். சமீபத்தில் கூட தலைவர் தலைமையில் லூலு மார்க்கெட்டு எதிர்த்து ஒரு போராட்டம் சட்டமன்ற முற்றுகை இருந்தது. மிகப்பெரிய அளவில் பங்காற்றியது எங்களுடைய தமிழ்நாடு அனைத்து வணிக சங்க பேரமைப்பு தான். அதனால் தலைவர் என்னென்ன போராட்டங்கள் எது விட்டு சென்றாங்களோ தலைவர் பாணியிலேயே நடக்குங்கிறத நல்லா தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக சுதேசி பொருளை தான் நம்ம வாங்கணுங்கிற ஒரு மனநிலையோடு நம்ம எல்லாருமே பகிர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஒரு சில கடைகள் வியாபாரிகளுக்கு வந்து இடைஞ்சலா வந்து அந்த ரவுடிசங்கள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய பிரச்சனை நடக்குது. அதாவது தமிழக அரசு பொறுப்பேற்ற நாளிலிருந்து இந்த 4 வருஷம் கிட்டத்தட்ட நிறைய ரவுடிசம் தான், நிறைய கொலைகள், நிறைய கொள்ளைகள் எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ தான் ஏதோ ஒரு டிஜிபி புதுசாக மாற்றினாங்க, கமிஷனரை மாற்றினாங்க, ஓரளவுக்கு அப்படி சரியாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஆனால் தமிழக முதல்வர் அதில் மனசில் கொண்டு வந்து வணிகர்களுக்கு எந்தவித பாதிப்பும் வரக்கூடிய அதில் இரும்பு கரம் கொண்டு அடக்கணும். அதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை வணிக சொந்தங்களுடைய குரலாக தான் என்றைக்குமே பிரதிபலிச்சுக்கிட்டு இருக்குது. விரைவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எங்கள் மண்டல மாவட்ட நிர்வாகிகளை கலந்து, உயர்மட்ட குழுவை கலந்து, எங்களுடைய தோழமை கிளை சங்கங்களை கலந்து ஆலோசித்து வெகு விரைவில் போராட்டம் கண்டிப்பாக அறிவிப்போம். நாங்கள் மன்னிப்பு கேட்கணுங்கிற வார்த்தையை நாங்கள் வைக்கவே இல்லை, திருந்துங்கன்னு சொல்ல வரோம். நாங்கள் மன்னிப்புங்க, எங்களை மன்னிச்சிங்க சொல்லணுங்கிற விஷயமே வேண்டாம். இவர் 140 கோடி மக்களையும் இணைஞ்சு மன்னிப்பு வச்சுட்டாங்க அவங்க. அதுதான் உண்மை. மிரட்டல் இது. ஏதாவது நீங்களாம் ஒழுங்காக இருந்துங்க, இனிமேல்லாம் அமைப்பு ஆள் சங்கம் இங்கெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுல ஒரு மிரட்டல் அது. ஆனால் அந்த மிரட்டல்லாம் இல்லாமல்
வணிகர் கூட இணைஞ்சு பணியாட்டுங்கன்னு சொல்ல வரோம். நாங்கள் தானே வரியை தரோம், இணைஞ்சு பணியாட்டுங்க. நீங்கள் போட்டதுக்கு நாங்கள் எதிர்ப்பாக தெரிவிச்சுக்கிட்டு இருந்தோம். ஜிஎஸ்டியில் எவ்வளோ எதிர்ப்பு தெரிவித்தாலும் ஒழுங்கு பண்ணுங்க தானே சொல்ல வரோம். நீங்கள் எவ்வளோ நாளும் ஜிஎஸ்டி ஒழுங்கு கட்டுக்கோப்பாக கொண்டு போங்க, வரைமுறைப்படுத்துங்க, எளிதப்படுத்துங்க, மக்களுக்கு புரிகிற மாதிரி செய்யுங்க தானே சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதில் மத்திய அரசு அதிகமாயிட்டே மாநில அரசு எதிர்பார்க்குறீங்க. வரி விகிதத்துல மாநில அரசுடைய வரி விகிதம் அதிகமா இருக்கின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. அதாவது ஜிஎஸ்டியில் வந்து 2 பேரும் சமமாக தான் போடுறாங்க. இங்கே 9%, அங்கே 30%, 18%னாக்கா அப்படி தான் பண்ணுறாங்க. இல்ல நார்மல் வரி இல்ல, விகிதம் இல்ல, இல்ல. வந்து வரிகள் வந்து ஏறிக்கிட்டே போகுது இல்லைங்களா? உங்களுடைய கருத்து இல்லை ஜிஎஸ்டிக்குள்ளே வந்த எல்லாமே சரிபாதியாக மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமா தான் போடுறாங்க. 2 இதாக போடுவாங்க. ஹோட்டல் பில்லை கூட பாருங்கள், 9% மாநில அரசுக்கு, 9% மத்திய அரசுக்கு, அப்படி தான் இருக்கும். அதாவதுண்ணே இப்போ வரின்றது தேவையா? இல்லை, வரி இருந்தால் தான் அரசு நடத்த முடியும். வரி இருந்தால் தான் அரசு நடத்த முடியும். வரி இல்லைன்னா இராணுவம் நடத்த முடியாது. வரி இல்லைன்னா கல்வி நடத்த முடியாது. வரி இல்லைன்னா சாலை நடத்த முடியாது. வரி இல்லைன்னா மருத்துவம் நடத்த முடியாது. இதுதான் உண்மையான விஷயம். வரி போடணும். மக்களுக்கும் வணிகர்களுக்கும் எந்தவித பாதிப்பு இல்லாமல் வரி போடணும். எதில் வரி போட்டால் எது நிற்கும், எது வரி போட்டால் சரியாக இருக்கும், எப்படி செஞ்சால் சரியாக இருக்குங்கிறத பண்ணணும். குறிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரு முதலைகள்கிட்ட இருக்கிற சொத்து வீதத்தை 10 ஆண்டுக்கு முன்னாடி உள்ள நிலைமைக்கு இன்றைக்கி கணக்கெடுத்தாலே ஒரு 5 வருஷத்துக்கு வரியை போட வேண்டிய வேலை இருக்காது. எல்லாத்துக்கும் தெரியும், ஒரே இடம் தான் இருக்க போய் இந்தியாவோட பரப்பில் ஒரே இடமா தான் இருக்கும். ஒரே தாசில்தார் கீழே இயங்கக்கூடியவன் தான் இருப்பான். ஒவ்வொரு தாசில்தார் ஒரு இடத்துல இருப்பான். அவனுக்கு தெரியும் இந்த இடம் யார் யாருக்கு மாறி விற்கிறான் போகிறான்னு தெரிஞ்சிடும். வரி கட்டானா கட்டல அவனை பிடிச்சி வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறான். இன்றைக்கி அதுவே பல கோடி நிலுவையில் கிடக்குது. இதை அந்தந்த துறையில் இருக்கக்கூடிய துறை சார்ந்த அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் அவங்க வேலைகளை கரெக்டாக செஞ்சிட்டோம்னா எந்தவித பிரச்சனையும் இருக்காது. மக்களுக்கு ஈஸியாக எளிதாக எல்லா பிரச்சனையும் கொண்டு போயிடலாம். நீங்கள் இது சுதேசி கொள்கை நீங்கள் கேட்டீங்களா? அது பாரத பிரதமரும் எங்கள் கூட இணைஞ்சு பணியாற்றுறாரு, அவங்க கூட இணைஞ்சு நாங்களும் பணியாற்றுறோம். கடந்த 1 வருஷமாக பார்த்தீங்கன்னா சுதேசி பொருட்களை வாங்க சொல்லி பாரத பிரதமர் வலியுறுத்தினே இருக்காரு. இது எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. அது சொல்லுங்கண்ணே. ஒரே ஒரு கேள்வி. இப்போ நீங்க சொல்றீங்க சிறு வியாபாரிகள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. கலைஞர் ஆட்சி காலத்துல உழவர் சந்தைன்றது ஒன்று உருவாக்குறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா உழவர் சந்தையும் எதுவுமே இந்த மாதிரி சிறு வியாபாரிகளுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதுலேயும் வந்து லஞ்ச லாவணியம் தான். யார் முதல்ல கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த கடை முறைகேடு நடக்கும். இதை பார்த்தீங்கன்னா நிறைய உழவர் சந்தை இல்லை, குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நான் எல்லா உழவர் சந்தைக்கும் போயிருப்பேன். குறிப்பாக நான் பார்க்கணுன்னே போன ஆசை உள்ள வயனில் உழவர் சந்தைகள் வந்து விவசாயிகளுக்கு தான் கொண்டு வந்தாங்க, வணிகர்களுக்கு கொண்டு வரல. ஒரு விஷயம் விவசாயிக்கு கொண்டு வரும்போது நாங்கள் வரவேற்றோம். எப்படி வரவேற்றோம்னு சொன்னோம்னா, குறிப்பாக நம்ம அருகாமையில் இருக்கிற உழவர் சந்தை கூட மூடி கிடக்கு. இப்போ வேறு எதுக்கு மாலுக்கு விட்டுருக்காங்க. அதை திருவள்ளூரை போனீங்கன்னா இருக்கும், திருத்தணி போனீங்கன்னா இருக்கும், ஒவ்வொரு கிராமங்கள் இருக்கும். செயல்படக்கூடிய இடங்கள் திருவண்ணாமலையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. ஆனால் இதில் உழவர்கள் வந்து எடுத்துகிட்டு வராங்கல்ல, அது சரியாக மக்கள் வந்து உபயோகத்துக்கு வர முடியாமல் போச்சு. அதனால தான் அந்த உழவர் சந்தை ஃபெயிலியர் ஆகி போச்சு. உழவர் சந்தைன்னு சொன்னோம்னா எப்படி வச்சுருக்கோன்னு சொன்னோம்னா, பெரிய அளவில் 30 ஏக்கர் 40 ஏக்கர் அளவில் பெரிய அளவில் வச்சு, முன்னாலாம் நம்ம சந்தைகள் இருக்கும் ஒவ்வொரு இடங்கள்லையும். இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் சந்தைகள்லாம் இல்லாமல் போச்சு. அந்த சந்தைகள் இருக்கக்கூடிய இடங்கள் உழவர் சந்தையாக மாறி இருக்கும். இப்போ அந்த சந்தை இருக்கிற இடத்துல அந்த திட்டமிடுதலில் வச்சுருந்தாங்கன்னா எடுபட்டிருக்கும். அவங்க குறிப்பாக என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னோன்னா, ஒரு வார்டு மட்டம் மாவட்டம் இப்படி ஒவ்வொரு இடங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சாங்க. அது அரசியல் சார்ந்து அந்த இடங்கள்லாம் வீணாக போச்சு. வீணாக இல்லாமல் இருந்திருந்தாலே நல்ல பயன்பாட்டுக்கு வந்திருக்கும். குறிப்பாக கொரோனா காலத்துலலாம் மிகப்பெரிய அளவில் உழவர் சந்தை கை கொடுத்துச்சு. கொரோனா காலத்தில் மட்டும் அதை இந்த தமிழக அரசு எடுத்து தூசி தட்டி ஒழுங்குபடுத்தி காட்டணும். நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா நலவாரியத்தில் எல்லா வணிகர்களும் உறுப்பினர் ஆக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லா வணிகர்களும் உறுப்பினர் ஆகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நலவாரியத்தில் என்னென்னா கலைஞர் கொண்டு வந்தது. வணிக நலவாரியம் கலைஞர் தான் கொண்டு வந்தார். வணிகர்களுக்கு பயன்படட்டும் அப்படிங்கிற காலகட்டத்தில் கொண்டு வந்தது. இந்த வணிக நல வாரியத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னாச்சுன்னா, அன்னைக்கு என்ன இருந்ததோ சிலாப் அடிப்படையில் மரணம் அடைஞ்சா 1 லட்சம், கடை தீ பிடிச்சா இவ்வளோன்னு இருந்து பார்த்தீங்களா, அதெல்லாம் மாறி இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி பாரத பிரதமர் இதில் வந்த 10 லட்சம் மெடிக்கல் ஸ்கீம் இருக்குது. முதல்வர் ஸ்கீமில் போனால் 10 லட்சம் மெடிக்கல் ஸ்கீம் இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் நம்ம அதை ஒழுங்குபடுத்த சொல்லி ஏற்கனவே எல்லா துறை சார்ந்த இடத்துக்கும் நாங்கள் கடிதம் கொடுத்துருக்கோம். எப்படி கொடுத்துருக்கோன்னு சொன்னோம்னா, இன்றைக்கி காலகட்டத்தில் என்ன வேணும், அதுக்கு அந்த வணிக நல வாரியத்தில் இப்போ உறுப்பினர் இருக்கிறோன்னு சொன்னோம்னா, இதை வெளிப்படுத்தி வெளிப்படைத்தன்மையை கொண்டாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கோம் அமைச்சர்கிட்டலாம். அதெல்லாம் யாரும் காதிலே வாங்குறதில்ல. வாங்குறது கீழே போகிறது தான். எப்போவுமேங்க எந்த அரசாக இருக்கட்டும், மத்திய அரசு மாநில அரசு தாண்டோனித்தனமான முடிவை எடுத்துக்கிட்டு இஷ்டத்துக்கு போயிட்டே இருப்பாங்க. மக்களையும் பார்க்க மாட்டாங்க, வணிகர்களையும் பார்க்க மாட்டாங்க, யாரையும் பார்க்க மாட்டாங்க. பணம் படைத்தவன் இருக்கானா அவனை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. இதான் நல்லது. இப்போ அந்த கார்பரேஷன் பார்த்தீங்கன்னா வணிகர்களுடைய கடைகள் தான் வந்து உடைக்கிறது, அந்த போர்டுகள்லாம் எடுக்கிறதுக்கான ரொம்ப அடாவடித்தனம் அதிகமாக இருக்குது. இப்போ சமீபத்தில் குளத்தூரில் வந்து இது போல் நடந்திருக்குன்னு சொல்லி தகவல் இதுக்கு ஒரு பொருள் கொடுத்து இல்லை கரெக்டான கேள்வி. இந்த பாருங்கள், இன்றைக்கி இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு 30 வருஷ காலமாக ரோடை அகலப்படுத்துகிறேன்பாங்க, அந்த போர்டை எடுக்கிறேன்பாங்க, அகலப்படுத்துவாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க.
தொடர்ந்து அந்த பணிகளை செய்கிறதுக்கு யார் இருக்கா? அரசு அதிகாரி இருக்காங்கல்ல. ஒவ்வொரு ஜோனல்லையும் இன்றைக்கி சென்னையை பொறுத்தவரை 15 மண்டலமாக இருக்காங்கல்ல. 14 மண்டலத்தில் உடைய மண்டல தலைவர்கள்லாம் அழகாக உட்காந்து அந்த வேலைகளை பார்த்துருக்கணும். அதை பார்க்கல அவங்க. அதனுடைய விளைவு தான் இப்படி. குறிப்பாக ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் நான் சொல்லிடுறேன், பதிலை சொல்லிடுறேன். நான் என்ன பாருங்கள், குடிசைகள் சில இடத்துல போட்டிருப்பாங்க ஆக்கிரமிப்புங்கிறதுல. அதில் கரண்ட் கொடுத்து யார் கொடுப்பா? அரசு தான் கரண்ட் கொடுத்துருக்கோம், தண்ணி அரசு தான் கொடுத்துருக்கோம். ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு அதை அகற்றணும் அப்படின்னு ஒரு வேறு உண்டி நிற்பாங்க. அதை கொடுக்கறதுக்கு முன்னாடியே கொடுக்கக்கூடாதில்ல. ஒரு புறம்போக்கு இடம்னா கொடுக்கக்கூடாதில்ல. அதை கொடுத்துட்டு எனக்கு தெற்க வடக்க இடிக்குது போகுதுன்னு ஏன் சொல்லணும்? அந்த விஷயத்தில் ரோடு அகலப்படுத்துகிறம்பாங்க, வந்துடுவாங்க. அகலப்படுத்துறதுன்னு சொன்னோம்னா ஏற்கனவே ஒவ்வொரு பில்டிங் கட்டும் போதும் முறைப்படுத்தி தானே அதை கொடுக்குறாங்க. அதை கொடுக்கலாம்ல. லஞ்சம் வாங்கிட்டு எதுக்கு அரசுக்கெல்லாம் வேலை செய்யணும்? அவங்களெல்லாம் என்ன பண்ணணும்னா உடனே பண்ணிட்டே நீக்கம் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு ஆளை போடணும்ல. அந்த வேலையை அரசு செய்ய தவறிடுதில்லை. அரசு ஒவ்வொரு முறையும் எல்லாத்தையும் கூட்டு வச்சு பேசுகிறாங்களே தவிர இந்த வணிகர்களையும் பொதுமக்களையும் எங்கேயாவது கூட்டு பேசியிருப்பாங்களோ பேச மாட்டாங்க. ஒருவேளை முதல்வர் வராரு அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க? கட்சிக்காரங்களை கூட்டு வச்சு அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு போயிடுவாங்க. இப்போ நிர்மலா சீதாராமன் அதை தான் செஞ்சாங்க. அவங்க கட்சிக்காரங்க நினச்சி அவரை விட்டுட்டாங்க. அவர் பொதுமக்களுக்கும் வணிகர்களுக்கும் நலன் சார்ந்து பேசினார். அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி 140 கோடி மக்களையும் ஒரு தாழ்வான நிலைக்கு தள்ளப்பட்டுச்சு. நிர்மலா சீதாராமனாக இருக்கட்டும், பாரத பிரதமராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எந்த ஒரு அதிகாரியாக இருக்கட்டும், அமைச்சராக இருக்கட்டும், வணிகர்களையும் பொதுமக்களையும் நாடி நலந்து கலந்து ஆலோசித்தா மட்டும்தான் நாடு நல்லா இருக்குங்கிறதுனால தெரிவிச்சுக்கிறேன்.